ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டன்டான இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இட்லி மாவை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். நைட்டு நீங்கள் கரைச்சி வச்சிங்கன்னா காலையில் நீங்கள் இட்லி தோசை எது வேணால் ஈஸியாக செஞ்சிடலாம். ரேஷன் அரிசியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெடிமேட் இட்லி மாவு ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் வந்து அரை உலக்கு அளவுக்கு வந்து சாப்பாட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ரேஷன் கடை புழுங்கல் அரிசி, ரேஷன் கடை பச்சரிசி ரெண்டுமே வச்சுருக்கோம். ரேஷன் கடை புழுங்கல் அரிசியை வந்து ஒரு உலக்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அளந்து எடுத்துருக்கேன், ஃபுல்லாக அளந்துருக்கோம் கோபுரமாக. இதை வந்து நம்ம சாப்பாடு அரிசியோடு ஆட் பண்ணிக்கலாம். ரேஷன் கடை பச்சரிசி எடுத்துருக்கோம், நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு உலக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு உலக்கு எடுத்துருக்கோம். இதை நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரேஷன் கடை புழுங்கல் அரிசி பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கோம். இதோட வந்து சாப்பாடு அரிசி ஆட் பண்ணியிருக்கோம். சாப்பாடு அரிசிக்கு பதிலாக நீங்கள் ரேஷன் கடை புழுங்கல் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உளுந்து அளந்துக்கலாம். உளுந்து அளக்கிறதுக்காக டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 100 கிராம் அளவு இருக்கும். 3 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து ஹோல்சேல் கடையில் வாங்குகிற உளுந்து தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், லூஸில் வாங்குகிற உளுந்து. இதுக்காக நம்ம பிராண்டட் உளுந்தெல்லாம் இன்னும் ஆட் பண்ணலை. 3 டம்ளர்ன்றது 300 கிராம் அளவு இருக்கும். மாவு வந்து 5 கிலோ 10 கிலோ அது மாதிரி அரைக்கிறதா இருந்தால் உளுந்து வந்து 250 கிராம் கணக்கில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 கிலோவுக்கு தான் அளவு சொல்கிறோம். இப்போ நம்ம கம்மியாக 1 கிலோ அரிசி எடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து 300 கிராம் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம். உளுந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம உளுந்து அளந்தாச்சு. இதோட நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து கம்பல்சரி ஆட் பண்ணணும். வெந்தயம் ஆட் பண்ணாமல் இருக்கக்கூடாது, வெந்தயம் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அரிசியும் உளுந்தையும் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஏற்கனவே வந்து அரிசியை வந்து புடச்சி வச்சுட்டோம், அதனால் டஸ்ட் எதுவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது நம்மளுக்கு. இருந்தாலும் அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகணுன்றதுக்காக நல்லா கழுவிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து சாதம் வடிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து இது மாதிரி வடிச்சிடுங்க. அரிசியை வந்து நம்ம ஊற வச்சிடக்கூடாது, ரொம்ப நேரம் வந்து அதை கழுவிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 3 வாட்டி கழுவிட்டு அதை வந்து இது மாதிரி வந்து சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து உளுந்தை வந்து கழுவிக்கலாம். உளுந்தையும் இதே மாதிரி நல்லா கழுவிட்டு இதையும் வந்து நம்ம வடிச்சுக்கலாம். தண்ணி அதில் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து சாதம் வடிக்க தெரியல அப்படின்ற போது நீங்கள் ஃபில்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபில்டரில் கூட உளுந்தையும் நீங்கள் அரிசியும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா வந்து தண்ணி வடிஞ்சிருக்கு, அதே மாதிரி அரிசியும் நல்லா தண்ணி வடிஞ்சிருக்கு. மோஸ்ட்லி வந்து வெயிலில் காய வைக்கும் போது இது மாதிரி ஒரு துணி இல்லைன்னா வந்து வேஷ்டி துணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து காய வைக்கும் போது நம்மளுக்கு வந்து டஸ்ட்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அரிசியை நல்லா கொட்டிட்டு இது மாதிரி வந்து நல்லா பரப்பி விடுங்க. அரிசியை நம்ம வந்து ஊற வைக்கல, கழுவி மட்டும்தான் இதை வந்து நம்ம காய வைக்கிறோம். அரிசியை நம்ம ஊற வைக்கல. ஊற வச்சுட்டா அது வந்து இடியப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி ஆயிரும். அரிசி வந்து ஊறக்கூடாது. இப்போ அரிசியை நல்லா பரப்பி விட்டாச்சு. இப்போ நம்ம உளுந்து எடுத்து காட்டுறோம் பாருங்கள். உளுந்தையும் இதே மாதிரி வந்து நம்ம வந்து பரப்பி விட்டுடலாம். இப்போ நம்ம சொல்லியிருக்க அளவெல்லாம் வந்து 1 கிலோவுக்கு தான் நம்ம அளவு சொல்லியிருக்கோம். இதே நீங்கள் பல்காக அரைக்கும் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உளுந்தும் அரிசியும் எடுத்துக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் 1 கிலோ அது மாதிரிலாம் காய வைக்கணும்னு ஒரு நாள் காய வச்சாவே போதும். இப்போ நான் ஒரு நாள் மட்டும்தான் காய வைக்க போகிறேன், உடனே அரைச்சிடுவேன். வெயில் காலத்தில் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து பல்காக இட்லி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதை வந்து நீங்கள் வந்து மழை காலம் அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மழை காலம் அப்போ வந்து கரண்ட்லாம் அடிக்கடி கட் ஆகும். அப்போல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு இட்லி செய்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியும் உளுந்து நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். உளுந்து வந்து நம்ம வெந்தயம் போட்டு கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து அரிசியும் காய வச்சு எடுத்துருக்கோம். இதோட நம்ம வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து அவல் ஆட் பண்ணிக்கலாம். அவல் வந்து 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அவலும் உளுந்தும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் அவல் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதோடு நம்ம வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி வந்து 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஆட் பண்ணல பாருங்கள், தட்டை தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே மெஷர்மெண்ட்டுக்காக நீங்கள் இது மாதிரி டம்ளர் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய டம்ளர், அதே மாதிரி கொஞ்சம் சின்ன டம்ளர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளந்து போடும்போது ஈஸியாக நீங்கள் வந்து அளந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் நல்லா காஞ்சிருக்கு.
இப்போ நம்ம அரிசியும் உளுந்தும் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டோம். இதை நான் வந்து மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறேன், வீட்டிலேயே அரைச்சிட போகிறேன். அதுக்காக நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அரிசியை வந்து இது மாதிரி தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து உளுந்தையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்து வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஓட்டாமல் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி வந்து நீங்கள் அரைக்கணும். ஏன்னா உளுந்தில் வந்து எண்ணெய் பசம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் அரைச்சி அதிலே ஒட்டிக்கும் மிக்ஸி ஜாரில். இப்போ பாருங்கள், அரிசியை நான் அரைச்சி எடுத்து கொட்டி வச்சுருக்கேன். நல்லா வந்து அரிசி வந்து நல்ல ஓரளவு நைஸாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். அது மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மிஷினில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு அரிசி காட்டுறேன் பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம். இது வந்து உளுந்து நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கையில் எப்படி நல்லா ஒட்டிடுச்சுன்ட்டு. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அரிசி வந்து நல்லா மணலாக ஓரளவு நைஸாக இருந்தால் போதும். இப்போ இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து அரிசி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தையும் இதை ஆட் பண்ண போகிறோம். உளுந்து மாவு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ரொம்ப நைஸாக இருக்கிறது. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து 1 கிலோ அளவுக்கு தான் மெஷர்மெண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். இதை வந்து நீங்கள் 5 கிலோ 10 கிலோ அது மாதிரி அரைக்கும் போது இதை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. 300 கிராம் உளுந்துன்ற போது நீங்கள் 250 கிராம் உளுந்து போட்டிங்கன்னா கூட போதும் அந்த இடத்துல. இப்போ பாருங்கள், நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 6 மாதம் வரைக்கும் இந்த மாவு வந்து கெட்டு போகாது. இப்போ வந்து வெளியூருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற போது இந்த மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம வந்து இட்லி செய்கிறதுக்காக மாவு வந்து அளந்து எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து இட்லி மாவு எடுத்துக்கிறோம். இந்த மாவு வந்து இப்போ நம்ம எடுத்திருக்க 1.5 கப் வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கான அளவு நம்ம எடுத்திருக்கோம். மாவு நம்ம எடுத்துட்டோம். இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற தண்ணி தான் ஆட் பண்ணுறோம். இதுக்காக நம்ம சுடுதண்ணிலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இதில் போட்டு இதை வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் வந்து ஓரளவு வந்து அதிகமாக ஊற்றுனீங்கன்னா, ஏன்னா வந்து உளுந்தெல்லாம் அதில் தான் ஊறும். இதுக்கு அடுத்து தான் அந்த உளுந்தெல்லாம் ஊறும். அதனால நீங்கள் அதை வந்து கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல தோசை மாவு பதம் எப்படி இருக்கும்ன்ட்டு, அந்த பதத்துக்கு நீங்கள் வச்சிங்கன்னா போதும், பொங்கி நம்மளுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மாவு வந்து எப்படி இருக்குன்ட்டு, தோசை மாவு பதத்துக்கு தான் இருக்குது இப்போதைக்கு மாவு. இதை இது மாதிரி நல்லா பீட் பண்ணி விடணும். 2 பேர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாவை வந்து நீங்கள் 4-5 வாட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அத்தனை தடவை வந்து உங்களுக்கு இட்லி செய்யவும் தோசை செய்யவும் இந்த மாவு வரும். இப்போ பாருங்கள், இதை நல்லா கரைச்சி வச்சாச்சு. ஓரத்துலலாம் இருக்கிறதுல மாவெல்லாம் நல்லா வலிச்சு போட்டு இதை மூடி போட்டு அப்படியே வந்து நைட் ஃபுல்லாக வச்சிடலாம். இப்போ காலையில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ காலையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவு நல்லா நம்மளுக்கு பொங்கி இருக்குது. எவ்வளோ தண்ணியை நம்ம வச்சோன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவு வந்து எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. நம்ம மாவு வைக்கும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து மாவு நல்லா நம்மளுக்கு பொங்கி சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு. இதில் நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிட்டு நீங்கள் தோசையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தான் மாவு ஊற்றுறோம் பாருங்கள். மாவு நம்மளுக்கு எப்படி வந்து சூப்பராக வந்து அவிஞ்சு வருதுன்ட்டு. இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இட்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி நல்லா சூப்பராக அவிஞ்சிருச்சு. மேலாப்பில் தண்ணி தெளித்து பார்க்குறேன் பாருங்கள். லைட்டாக இது மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு இட்லி வந்து தொட்டு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவுலேயே இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசை மாவு பதத்துக்கு வந்து இப்போ நம்ம இதை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தடவிடலாம். இப்போ நம்ம வந்து தோசை மாவு வந்து அதில் ஊற்றிக்கலாம்.
உங்களுக்கு டவுட் கூட வரலாம், தோசை வந்து எப்படி வருமோ, கல் மாதிரி வருமோ அப்படின்ற மாதிரிலாம். நல்லா கிறிஸ்பியாக தோசை ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும். ஓரத்தில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், தோசை நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஓரத்துலலாம் பார்க்கும்போதே தெரியும். தோசை கல்லில் கூட கொஞ்சம் கூட ஒட்டலை நம்மளுக்கு. தோசை ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தோசை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஓரத்துலலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கலரே வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு. இட்லியும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இட்லியும் வந்து இதில் எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ரெடிமேட் இட்லி மாவு ரெடி பண்ணி அதில் நம்ம வந்து இட்லி, தோசை எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் வந்து ஆப்பம் கூட ட்ரை பண்ணலாம். இதில் வந்து பணியாரம் இந்த மாவில் ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கோம். அந்த சாம்பார் வச்சுட்டு உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி இந்த இட்லியோடு நம்ம வந்து சாம்பார் வச்சு தான் சாப்பிட போகிறோம். நல்லா ஆவி பறக்க இட்லி சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நம்ம 1 கிலோ அளவுக்கான மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து 10 கிலோ 5 கிலோ அது மாதிரி அரைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து நம்ம ரேஷன் கடை அரிசி யூஸ் பண்ணி தான் அரைச்சிருக்கோம். அதனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.